பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த காலை நேரத்திலே இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தனைகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பா என்கிற இடத்துல கூடினார்கள். அந்த மிஸ்பா என்கிற இடத்துல கூடும்போது பெலிஸ்தீர்கள் இதை கேள்விப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு, உங்களுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தீருடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டுமானால் இந்த ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவங்க இருதயம் முழு இருதயத்தோடு அவங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். அது மட்டும் இல்லாமல் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளை விட்டு விலகணும். அது மட்டும் இல்லாமல் இருதயத்தை கர்த்தர் ஒருவருக்கே நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ ஜனங்களுக்கு இருந்த எதிரிகள் பெலிஸ்தீர்கள், இந்த பெலிஸ்தீர்களுக்கு எதிராக கர்த்தரை யுத்தம் செய்ய வேண்டுமானால் இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு மனம் திரும்ப வேண்டும், விளக்க வேண்டிய காரியங்களை விளக்க வேண்டும், இருதயத்தை நேராக்கி கர்த்தரை தேட வேண்டும், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை சாமுவேல் மூலமாக தேவ ஜனங்கள் அறிந்து கொண்டு இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அஸ்தரோத்துக்களையும் விக்கிரகங்களை விட்டு விலகி தங்கள் இருதயத்தை நேராக்கி மனம் திரும்பி, பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்த பொழுது நடந்த காரியம் என்ன? இப்போ அந்த மிஸ்பா என்கிற இடத்துல பெலிஸ்தீர்கள் வந்துட்டாங்க. பெலிஸ்தீர் வந்த பொழுது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அந்த ஜனங்கள் பயந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட உடனே அங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த ஜனங்கள் மனம் திரும்பி தங்கள் இருதயத்தை நேராக்கி பொல்லாத வழியில் விட்டு விலகி விக்கிரகங்களையும் அஸ்தரோத்துகளை விட்டு விலகி கர்த்தரை ஆராதனை செய்தபடினால அந்த பெலிஸ்தீர்களுக்கு மேலே ஆண்டவர் மகா பெரிய இடி முழக்கங்களை விழ பண்ணி அந்த பெலிஸ்தீர்கள் முழுவதும் பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள். ஆமேன். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், நிந்தனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கலாம். தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். அருவருப்புகளையும் அஸ்தரோத்துகளையும் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கலாம். நம்ம இருதயத்தை தேவனை விட்டு தூரமாக்கி இருக்கலாம். இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். நம்ம இருதயத்தை தேவனுக்கு நேராக்கணும். தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. பொல்லாத வழியில் விட்டு விலகணும். விக்கிரகங்களையும் அஸ்தரோத்துகளையும் விட்டு விலகணும். அருவருப்பான காரியங்களை விட்டு விலகி நம்ம பரிசுத்தமாய் மாறி தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு முன்னே இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் முறியடித்து நமக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை நேராக்கி கர்த்தருக்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமேன். நமக்கு முன்னே இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார். நமக்கு முன்னே இருக்கிற சவால்களை கர்த்தர் முறியடிப்பார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், பெலிஸ்தீரில் முறியடித்துட்டு அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறாங்க, ஒரு கல்லை நிப்பாட்டி நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி
அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். ஆமென். பாருங்கள், இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தி ஒரு ஒரு கல்லை நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டார்கள். ஆமென். இன்றைக்கும் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனியும் உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, தைரியம் பாருங்கள். ஆமென். நல்லதே நடக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். ஆமென். நமக்கு விரோதமாக எழும்பி வர்ற சத்துருவின் வல்லமையை கர்த்தர் முறியடிப்பார். நமக்கு விரோதமாய் வருகிற கடன் பாரங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, அப்பா, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், சத்துருடைய வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பீராக. ஆண்டவர், நீங்கள் யுத்தம் பண்ணுகிற தேவன். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று எபினேசர் என்று பெயரிட்டது போல இன்றைக்கும் ஆண்டவரை இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனியும் நீங்கள் உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதியும் இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.